வாழ்க்கை வளமுடன் நண்பர்களே. இன்று ஒரு முக்கிய தலைப்பை சிந்திக்க இருக்கிறோம். அனைவரும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. அதனால அன்பர்கள் யாரும் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க்கை அன்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு மனிதனுடைய மனம், நான் சென்ற வகுப்புல கூட சொன்னேன். இந்த மனம் என்பதை 2-3 வகுப்புல பல விஷயங்கள் இந்த மனதை பற்றி தான் நம்ம சிந்தனை செய்தோம். இந்த மனதை தொடர்ந்து செல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா மனம் என்பது ஒரு நிழல். அது கடந்த கால அனுபவத்தை நம்மளிடம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அது அப்ப பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அதே இது மீண்டும் தொடரும். அப்ப நம்ம எதை பின்தொடர்கிறோம் அப்படின்னு குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா, நாம பொதுவாக நம்மிடம் ஒரு எண்ணம் அடிக்கடி பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னா, அது எதுவாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று மகிழ்வாக இருக்கும், ஒரு இன்பம் தரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னா கவலை தரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது சினப்படக்கூடியதாக இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்மிடம் பிரதிபலித்துக் கொண்டே இருக்குது. அப்போ இந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும் பொழுது அது மூளையில சில பதிவு செய்து கொண்டே இருக்கும். ஒரு எண்ணத்தை ஒரு எண்ணத்தை நம்ம திருப்பி திருப்பி கொடுக்கும் பொழுது அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்குங்க. அது மீண்டும் என்ன ஆகுன்னு சொன்னா செயல்பட தொடங்கும். இப்ப நான் காலையில சில நேரம் நான் தவம் எடுக்கும் போதே கவனிச்சிருக்கேன். எனக்கு என்ன எங்கேயோ போயிடும், ஆனா இறைவனுக்கு குருவனுக்கு தானா பாடி பிடிச்சிருவேன். அது எவ்வாறு நிகழ்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5-6 வருடங்களாக காலையில தவம் எடுக்கிறதுனால அந்த இறைவனுக்கும் குருவனுக்கும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பிரெயின்ல பதிஞ்சதுனால அது தானா எடுத்து கொடுத்துரும். அது செயல்பாட்டுக்கு வந்துடும். என்னை அறியாமல் அது செயல்பாட்டுக்கு வரும். உங்களுக்கும் அது அனுபவங்கள் இருக்கும். நீங்களே தனியாக தவம் ஏற்றும் பொழுது அனுபவங்கள் கிடைத்திருக்கும். அப்ப என்னன்னு சொன்னா, மூளையில அது பதிந்து கொண்டே இருக்குதுங்க. அது ஒரு மேல்பதிவு. முயற்சி சொல்லும்போது மேல்பதிவு அப்படிம்பாங்க. அந்த பதிவு என்பது மீண்டும் மீண்டும் பதியும் பொழுது அது இயல்பாகவே நமக்கு பதிந்து விடுகிறது. அதனால இன்னைக்கு குடும்பங்கள்ல ஒரு சச்சரவு, பிணக்கு, அலுவலகத்தில் பிணக்கு, அல்லது நம்மிடம் உள்ள வேண்டாத குணாதிசயங்கள் அது மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கும் பொழுது அதை நம்ம நிறுத்தாவிடில் அது நம்ம மூளையில மீண்டும் மீண்டும் பதித்து அதை செயல்பட தொடங்கி விடுகிறது. இதை நல்ல குறிப்பா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள, நம்ம வேற வெளியில போய் எடுக்காட்ட கூட, ஒரு கணவன் மனைவிக்குள்ள நம்ம என்ன மாதிரி எண்ணத்தை கொடுக்கிறோம், அது மீண்டும் மீண்டும் பதிந்து எத்தனை வருடங்கள் கொடுக்கிறோம் அந்த பதிவை, அதுதான் பிரதிபலிக்கும். அதுதான் செயல்பாட்டுல வருது. அதனாலதான் நல்ல உறவுகளும் இருக்குது, பிணக்கான உறவுகளும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு அடிப்படை காரணம் மீண்டும் மீண்டும் அந்த மனதால் ஒரு எண்ணத்தை பதித்துக் கொள்ளுதல் அல்லது தொடர்ந்து செல்லுதல் என்பது. நல்லதாக இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி நல்லது தொடர்ந்து போக மாட்டோம். இன்னைக்குமே பொறுக்க முடியாததுதான் நம்மளுக்கு சினமானது, கவலையானது. இந்த எண்ணங்கள் தான் பிரதிபலித்துக் கொண்டே இருக்குங்க. அது மேல்பதிவாக அமைந்து கொண்டே இருக்கும். அது எவ்வாறு அப்படிங்கிறது பின்னால். இப்ப நம்மளுடைய மனம், நான் சட்ட வகுப்புல கூட சொன்னேன், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அதிர்வு தானாக இருந்த அந்த அதிர்வில் பிரபஞ்சமாகிறது. அது மீண்டும் அதிர்வு உணர்வாக பெறும் பொழுது மானுடமாக வருகிறது. அப்ப மானுடமாக வரும் பொழுது இங்கேயும் அதிர்வு தான் இருக்குதுங்க. அது ஒரு அலை இயக்கம். அது அலை இயக்கத்துல நிறைய இருந்தா கூட நம்ம ஒரு நாளைத்தான் நம்ம அலை இயக்கத்துக்கு எடுத்துருக்கிறோம். அதாவது மைண்ட் வேவ்ஸ், மனத்தினுடைய அலை வேகத்தை படுத்தும் பொழுது பீட்டா வேவ், அல்பா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ்ஸ் வர்றாங்க. பீட்டா வேவ், அல்பா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வர்றாங்க. இந்த 4 அலைகள் தான் பிரபஞ்சத்துல இருக்குதுங்க. டெல்டான்னு சொல்லும் பொழுது அது சிவமாக இருக்கிறது. தீட்டான்னு சொல்லும் பொழுது அது பிரபஞ்சமாக இருக்கிறது. அல்பா என்று சொல்லும் பொழுது அமைதி நிலையில் மனம் இருக்கிறது. பீட்டா என்று சொல்லும் பொழுது மானுட வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப அந்த மானுட வாழ்க்கை என்பது பீட்டா வேவிலே தான் இருக்குதுங்க. அது பீட்டா வேவ் இருந்து போட்டுமே அப்படி நினைச்சோம்னு சொன்னா, அந்த பீட்டா வேவ்ல
14 to 40 அந்த 14 பக்கத்துல இருந்தா கொஞ்சம் அமைதி இருக்கும், பட் சிந்திக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கும். ஆனா நம்ம 14 to 40ங்கிறதுனால பொதுவாக எமோஷனல் ஸ்டேட் எல்லாமே அந்த 20க்கு மேல போயிடும். அதனாலதான் ஒரு மானுட வாழ்க்கை என்பது பீட்டாவை விட பீட்டாவுக்கு மேலே இருக்குது. ஆனால் மானுட வாழ்க்கை என்பது இந்த நிலைகள் அதிகரித்து இருப்பதனால, பீட்டா வேவுக்கு அந்த ஹையர் ஸ்டேஜில் இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில அமைதி என்பதை நம்மளால பார்க்க முடிவதில்லை. அதைத்தான் நம்ம தவத்துல வரும் பொழுது பிரத்யாகார தாரணான்னு கொண்டு வர்றோம். உயிரை உணர்தல் அருட்தந்தை அவங்க தொட்டு கொடுக்குறாங்க. குருபிரான் கொடுக்கும் பொழுது மனம் என்பது திருப்பி பிரத்யாகாரம் திரும்பி தாரணை அங்கு வரும் பொழுது அலைபாயக்கூடிய மனம் அடங்க துவங்குகிறது. அப்போ அல்பா பீட்டாவில இருந்து அல்பா வேவ்க்கு நம்ம வர்றாங்க. இந்த அல்பா வேவ்ல நம்ம சிந்திக்கக்கூடிய திறன் என்பது கிடைக்குது. அதனால நீங்க தவத்துக்கு முன்னால இல்ல தவம் எடுத்தா கூட மோஸ்ட்லி வி ஆர் இன் அல்பா வேவ், பீட்டா வேவ். அந்த 14க்கு மேல, ஏன்னா கொஞ்ச நேரம் அவசியம், அதிக நேரம். தவம் என்பது ஒரு 20 நிமிஷம், 20 நிமிஷத்துல ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் நம்ம அல்பா வேவ்க்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எத்தனை பேர் வர்றோம்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா தவம் மைண்ட் இஸ் சச். மனம் என்பது நீங்க தவத்துல இருந்தால் கூட பலவிதமான எண்ணங்களை அது கொண்டு வந்து கொடுக்கும். அங்க நிலை பெற விடாது, தாரணைக்கு வராதுங்க. அதுக்குதான் நம்ம பயிற்சி அதையெல்லாம் அதை அப்புறம் வைத்துக் கொள்ளும். அப்போ இந்த மனம் என்பது பீட்டாவிலிருந்து அல்பா வேவ்க்கு வரணும். அடுத்து தீட்டா வேவ். இந்த தீட்டா வேவ் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு 3ல இருந்து 4க்குள்ள வரலாம்னு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. அன்னைக்கு மகரிஷி அவங்க இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க ஜப்பான் நினைக்கிறேன், ஜப்பான்ல போய் தான் எடுத்தாங்க இந்த மெஷர்மெண்ட்டை. ஏன்னா அந்த இஇஜி இசிஜி இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது அவங்க ஜப்பான்ல போய் அவங்க அந்த உமாவை கூட்டிட்டு போய் உமாவை கவுண்ட் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க தவா நடத்த அந்த வேவ்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்து அவங்க டெல்டா வேவ் போகும்போது 0 ஆகிறதெல்லாம் பார்த்து அவங்க குறிப்பு எடுத்து தான் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, சில விஷயங்களை சொன்னாங்க. இன்னைக்கு இந்த பிரெயினை இது பண்ணக்கூடியதுனால எல்லா மெடிக்கல் சென்டர்ஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயுமே அந்த மெஷினரி வந்துடுச்சு, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். அதுல சயின்ஸ்ல இன்னைக்கு பலவிதமான ஆராய்ச்சிகளை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த நேரம் ஒர்க் பண்ணுது, என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது. அதுல அவங்க குறிப்பாக சொல்லக்கூடியது தீட்டா வேவ். சயின்ஸ்ல அவங்க தீட்டா வேவ்ல பல ரகசியங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சயின்ஸ் மகரிஷி முதல்ல சொல்லிட்டாங்க தீட்டா வேவ்னு சொல்லிட்டு. இந்த தீட்டா வேவ் அப்படிங்கிறது நான் சென்ற வகுப்புலயும் சொன்னேன். நான் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம், சென்ற வாரம் எனக்கு வர முடியல, சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் நான் சொன்னேன் நான் அதிர்வு. அப்போ இந்த அதிர்வுங்கிறது நீங்க தீட்டா வேவ்ங்கிறது சக்திகளம், அதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. சக்திகள் தீட்டா வேவ்ங்கிறது சக்தி. இந்த அதிர்வு என்பது பிரம்மத்தினுடைய முழு வெளிப்பாடு. டெல்டான சரண்டர், தீட்டா அதிர்வு. அப்ப இந்த அதிர்வு என்பது பிரம்மத்தினுடைய சிவத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி வெளிப்பாடுன்னு சொல்லும் பொழுதே அது வெளிப்படுத்துகிறது, தன்னை வெளிப்படுத்துகிறது. பிரம்மம் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் சக்திகள். அதை உணரக்கூடிய தன்மை தான் நாம் அது சென்றதிலே சொல்லிட்டோம், அதான் உணர்வாக வருகிறது. அப்ப இந்த சக்தி களத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு என்ன தேவையோ
என்ன தேவையோ அதை அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தீட்டாவே என்று சொல்லக்கூடிய சக்தி களத்திற்கு உண்டு. போன்ற புரிந்து கொள்ளணும். அருட்தந்தை அவங்க தெளிவா ஒரு இடத்துல சொன்னாங்க. நான் அடிக்கடி சொல்லுவது, இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிர் படைக்கப்பட்டாலும் அந்த உயிருக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கிய பின்னரே அந்த உயிர் உருவாக்கப்படுகிறது. ஹவு கால்குலேட்டட் இந்த யூனிவர்ஸ். அது எப்படி கால்குலேட் பண்ணுவது? என்னுடைய நண்பர், நான் பேங்க்ல வேலை செய்யும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்ப வீட்டை சுத்தி நிறைய, இப்போ நிறைய வீடுகள் வந்துருச்சு. அப்போ என் வீடு மட்டும் தனியா இருக்கும். சுத்தி செடி கொடிகள் நிறைய இருக்கும், காடுகள், நல்ல காடா இருக்கும், பாம்பு அதெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ அவரு சொன்னார், நிறைய மூலிகைகள் இருக்குது சுத்தி அப்படின்ட்டு நிறைய காட்டினார். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு மனிதனுக்கு, சித்த வைத்தியர், இது ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் அதை தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை ஒரு 100 அடிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறார். சித்த வைத்தியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சுத்தி சுத்தி காங்கிரீட் போட்டுட்டாங்க, அதை விட்டார். அப்ப இயற்கை என்பது எல்லாருக்கும் எது தேவையோ அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொன்னு சொல்றேன், அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இல்ல, எது தேவையோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன் மனிதனுக்கு உண்டு. என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன் மனிதனுக்கு உண்டு. எங்க இருந்து? இந்த பிரபஞ்சத்தில இருந்து. எதுவாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் எதுவாக இருக்கட்டும், அத்தனையும் கொடுக்கக்கூடிய திறன் இந்த சக்திகளம் என்ற தீட்டா வேவ்க்கு உண்டு. அப்போ தனக்கு ஒண்ணு கொடுக்குது, இரண்டாவது அதை வாங்கி, தனக்குள் வாங்கி, எனக்கு வாங்கி அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்குது. யாருக்கு? மனிதனுக்கு. இதெல்லாம் இருக்கின்ற ரகசியம். இப்போ அடுத்து, அப்ப நான் விரும்பினது எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். இப்ப நீங்க நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? ஒரு மனிதனுக்கு எது தேவையோ அது இறையாற்றல் படைத்து வைத்திருக்கிறதுன்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு நம்ம நாடு பரவாயில்ல, உங்களுக்கு தெரியும். ஒரு பிரச்சனை கூட வந்தது. என்ன? தமிழ்நாட்டுல அரசியல் பிரச்சனை ஒண்ணு வந்தது. கருத்துக்கு எடுத்துக்கலாம், நான் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும், அதுக்காக சொல்றேன். நெல் விலைக்கு கொள்முதல் விலைய மத்திய அரசாங்கம் இது பண்ணிட்டு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு இதை கிளப்பி விட்டுட்டாங்க. வஞ்சிக்கிறாங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை விட்டுச்சு. எப்போ? ஜனவரியில. என்னன்னு கேட்டா, நெல் அதிகமான ப்ரொடக்ஷனா போயிடுச்சு. அப்ப அதிகமா ப்ரொடக்ஷன் போயிடுச்சுன்னா ஒரு கம்யூனிட்டி டிமாண்ட் கம்மியாயிடும். டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதனுடைய காஸ்ட் கம்மியாகி போயிடும், சேல்ஸ் இருக்காது. அது விவசாயிகளையே பாதிக்கும். அப்ப அரசாங்கம் என்ன சொல்ற, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, நீங்க நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடிய முடிஞ்ச அளவுக்கு ஆயில் சீட்ஸ்க்கு கொடுங்க. ஏன்னா எண்ணெய் உற்பத்தி கம்மியா இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க சப்சிடியை இன்க்ரீஸ் பண்ணி எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நீங்க அதை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டா. உடனே இங்க உள்ளவங்க அரசியல் பண்ணி விட்டாங்க. இப்போ இப்ப போன வாரத்துல நடந்த விஷயம். இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, இப்ப நெல் அதிகமாக விளையுது நமக்கு. அதனால அரிசி தட்டுப்பாடு என்பது இந்தியாவில் இப்ப எங்கேயுமே கிடையாது. ஆனா ஆப்பிரிக்க நாடுகள்ல, ஈவன் வளர்ந்த நாடுகள்ல கூட அரிசி தட்டுப்பாடு இருக்கு. அமெரிக்க நாட்டுல தட்டுப்பாடு. அமெரிக்கால எல்லாமே காஸ்ட்லி. அரிசி இல்லாம எத்தனையோ நாடுகள் இருக்கு. இந்தியாட்ட கெஞ்சுறாங்க, அரிசி கொடுங்க, அழிவு கொடுக்கணும்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நீ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னு சொன்னா
தே ஆர் பெக்கிங், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அரசியலுக்காக சொல்ல நானு, அந்த நாடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஷட் டவுன்ல நிக்குது, லாக்டவுன்ல நிக்குது. ஒரு நாளைக்கு கரண்டே கிடையாது கிராமத்து பக்கம். இப்ப அது இல்லாம சிட்டிக்குள்ளேயே 2 மணி நேரம் லாக்டவுன். நம்ம சுத்தி சுத்தி எல்லா நாடுகளும் அந்த பிரச்சனையில் இருக்குது. ஏன் நம்ம சுகவாசியாக இருக்கிறோம்? ஏதோ நம்ம புண்ணிய பூமின்னு சொல்றாங்க. புண்ணிய பூமி, மக்கள் நம்ம நல்லது பண்ணிருக்கிறோம், நல்லது இருக்குது. அட்டகாசம் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தால் கூட அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த இயற்கை என்பது கொடுக்குது. அப்ப எங்க பற்றாக்குறை வருதுன்னு சொன்னா, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பார்டரை தாண்டி தான் பாகிஸ்தான் இருக்குது. அங்க என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. நீங்க நம்ம டூர் போனவங்களுக்கு தெரியும். தர்மசாலா போயிட்டு பார்டர் போயிட்டு வந்து அந்த பக்கம் பட்டினி பாகிஸ்தான்ல, இந்த பக்கம் நல்லா இருக்கு. யார் மேல தவறு? ஆட்சியர் மேல தவறு இருந்தா கூட மக்களின் மீது தவறு. இது ஒரு சாம்பிளா சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே போல நமக்குள்ளேயே வறுமை இருக்குது. நம்ம கிட்ட வறுமை இருக்கு. உணவு வறுமைங்கிறத விட, ஏன்னா இன்னைக்கு ரேஷன்ல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா அரிசியா நிறைய ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கேஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். பாக்கி எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கும். அரிசி பருப்பு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. ரேஷன் கடையில் எல்லாருமே வாங்கிக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு பொருளாதார நிறைவு இல்லை, அல்லது சில கிடைக்க வேண்டியது கிடைக்கல, ஈவன் மக்கள் செல்வமே இல்லை, இல்ல உறவுகள் நல்லா இல்லை, ஏதோ ஒன்று குறை. அது எதுவானாலும் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து அரசாங்கமும் நம்மள முன்னால கொண்டு செல்லணும்னு ஒரு முயற்சி பண்றாங்க. இன்னொரு அரசியல்வாதிகள் அதை தடுக்கிறாங்க. நல்ல அரசியல்வாதிகள் மக்களை நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் அதிகாரிகள்னாலதான் இன்னைக்கு நம்ம நாடு, இல்லைன்னா இந்திய நாடு எல்லா நாட்டையும் விட மேல கொண்டு போயிடும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இவர்களுடைய லஞ்ச லாவண்யத்தினாலதான் இன்னைக்கு இந்திய நாடு அவ்வளவு மோசமா இருக்கு. நல்லா இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து உணவு எல்லாமே இருக்குதுங்க. பட் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வர முடியல. கிராமப்புறங்கள்ல வந்து இப்பதான் ரோடு சாலையெல்லாம் அது இதுன்னு ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் பல கிராமங்கள்ல சரியான கழிப்பிடம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு பாலியல் துன்பம், ஒரு பாவம், சிறுமியை கொண்டு போய், உங்களுக்கு தெரியும் ஏன்? இப்பதான் திட்டங்கள்ல கொண்டு வர்றாங்க. ஒரு கிராமத்துக்கும் நீங்க எதை கொண்டு வாங்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அது வாங்குறதுக்கு முடிகிறது இல்லை. சரியான கைடன்ஸ் இல்லை. வீடு கட்டி கொடுக்குறாங்க, சரியான கைடன்ஸ் இல்லை. இதெல்லாம் விட்டுருவோம். அது கொஞ்சம் ஏன்னா பேசணும்னா அது அரசியல் மாதிரி போயிடும், விட்டுருவோம். இப்போ அப்ப குறைபாடு என்பது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில இருக்குது. இப்ப பாருங்க, இந்த குறைபாடை நீக்க வல்லது இந்த பிரபஞ்சம். இந்த குறைபாடை நீக்க வல்லது இந்த பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேணும்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நண்பனாக்க வேண்டும். He is supplier, we are the demander. அப்ப எனக்கு என்ன தேவை என்பதை அதுகிட்ட நீங்க காசு கொடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் தமிழ்நாட்டு அதிகாரி கிடையாது லஞ்சம் வாங்கிட்டு செய்யறதுக்கு. He is a pure energy field. Whatever you demand, it will supply. இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கோங்க, நாம என்ன கேட்கிறோமோ, டிமாண்ட் பண்றோமோ, அதை சப்ளை பண்ணக்கூடியது யூனிவர்ஸ். சரி சார். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு பொருள் வேணும், இல்ல கொஞ்சம் பொருளாதாரத்துல நிறைய வேணும். ஏன்னா அதான் மெஜாரிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கலாம். இப்ப நான் ஒரு உதாரணத்திற்கு, எனக்கு ஒரு பொருள் வேண்டும், எனக்கு வந்து பொருளாதாரத்துல நிறைவில்லை, எனக்கு பொருள் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்றேன். அந்த அந்த ஃபீல்டு, அந்த டெக்னிக் போறதுக்கு முன்னால, இந்த சூத்திரம் ஃபார்முலா அதுக்கு போறதுக்கு முன்னால எது தேவையோ இயற்கை இது கொடுத்துரும். எப்போ நாம ஒழுக்கமாக வாழ்ந்து பிறரிடம் அன்பு காட்டி
பிறருக்கு உதவி செய்து வாழ்வோமாயின் இந்த பிரபஞ்சம் தானாக வேண்டியதை கொடுக்கும், அள்ளி கொடுக்கும். உங்களுக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்கும். இது ஒரு பெரிய சூத்திரம், ஃபார்முலா. ஒழுக்க வாழ்க்கை, பிறரிடம் அன்பு, பிறருக்கு உதவி செய்து, இதெல்லாம் எப்ப சார் நிறைவேறும்? நீங்க நிறைவாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் வேணும், மனம் ஆரோக்கியம் வேணும், பொருளாதாரத்தில் நிறைவு இருக்கணும். அப்ப பொருளாதாரம் பெருகி கொண்டேதான் இருக்கும், உங்களுக்கு குறைபாடு என்பது வராது. ஓகே, இப்ப அடுத்ததுக்கு வரும். சார் இதெல்லாம் இருக்குது, பட் இருந்தாலுமே எனக்கு பொருளாதாரம் பத்தல. முடியுங்க. நான் அருள் தந்தை அவர்கள் ஒரு உதாரணம் சொல்றேன். அருள் தந்தை அவங்க கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, பேரு செட்டிபாளையம். அது ஒண்ணுமே டெவலப் ஆகல. அப்படியே மகரிஷி இருந்த இடம், மகரிஷி அதை விட்டுட்டு ஆலியாருக்கு போயிட்டாங்க. அங்க தங்கி இருந்து மௌனம் தொடங்கின இடங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அங்க இருந்துதான் அவங்க கோயம்புத்தூர்ல போய் இரவு நேரம் மகரிஷி சிவஞானம் ஒரு பேராசிரியர் இருந்தார். அவங்கதான் போய் தெரு தெருவா 3 பேர் சேர்ந்தா நைட்டு, சிவஞானம் ஒய்ஃபு மனைவியா அவங்க இன்னும் இருக்காங்க. சிவஞானம் இறந்து போயிட்டாரு பாருங்க. மகரிஷி இந்த 3 பேர் தான் நைட்டு போய் அறிக்கையெல்லாம் பிடிச்சிட்டு சுவர்ல ஒட்டுவாங்களாம். உலக சமுதாய சேவா அன்னைக்கு அவங்க தொடங்கினது கோயம்புத்தூர்ல அந்த பாடுபட்டு இருக்கிறாங்க. ஓகே, நினைவு கூறுது. அப்போ அந்த சென்டர் அவ்வளவு டெவலப் கிடையாது. நான் போகும் பொழுது ஒரு காடு மாதிரி உகஞ்சு கிடக்குது. நான் தவம் எடுக்கும்போது தவம் எடுத்த உடனே எனக்கு பல மகரிஷியினுடைய இணைப்பு கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. குருவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. கரெக்டா 4வது மாசம் என்னை கூப்பிட்டு நீங்க தான் பொறுப்பாசிரியர்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, யூ டேக் இட் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கோயம்புத்தூர் ஃபுல்லா டெவலப் பண்ணது, திருப்பூர் டெவலப் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இறையர்கள் குருவர். அப்ப அந்த பேரு செட்டிப்பாளையத்தை அஜய் கவுண்டர்னு உங்களுக்கு தெரியும், அவர் சென்னைக்காரர். அவர் தான் செக்ரட்டரியா இருந்தார். செக்ரட்டரியா அவரு சொல்லும்போது சொன்னார், கோயம்புத்தூர்ல நீங்க இந்த இடத்த வச்சிருக்கிற மகர்ஷி இடம், இது அப்படியே குடிசை மாதிரி இருக்குது. ஆஸ்பெட்டாஸ் ஷீட் போட்டு தான் இருந்துச்சு, இன்னும் அப்படித்தான் இருக்குது. ஆஸ்பெட்டாஸ் ஷீட் போட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்த அந்த இடம் அப்படி இருக்குது, அந்த இடம் இன்னும் அப்படி இருக்குது. அதை நீங்க ஒரு அறிவுத்திருக்கோயில கட்டுங்க. இதை ஏன்னா கோயம்புத்தூர்க்குள்ளே அறிவுத்திருக்கோயில், இன்னும் கோயம்புத்தூருக்குள்ள அறிவுத்திருக்கோயில் கிடையாது. ஏன்னா பெருசெட்டிப்பாளையம் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு. அப்ப எனக்குள்ள ஒரு தோன்றுச்சு, நம்ம எப்படியாவது ஒரு அறிவுத்திருக்கோயில் கட்டி விடணும்னு சொல்றோம். அப்ப மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன், ஆனா கட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அறங்காவலர்களும் அவங்க பொருளாதாரத்துல செலவு பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு ஆதங்கம், எப்படியாவது ஒரு அறிவுத்திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி. காலங்கள் கழிந்தது. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு அன்பர், அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில போய் நான் பயிற்சி கொடுத்தேன். காலையில நான் பேங்க் போயிடுவேன். காலையில எனக்கு கிளீன் ஹவுஸ்னால 8:30 மணிக்கு பேங்க் போயிடுவேன். சாப்பிட 7:30 போயிட்டு 8:30 வரை ஒர்க் பண்ணுவேன். 8:30 மணிக்கு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அந்த டைம்ல எங்க பேங்க் பக்கத்துல தான் அவங்க இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. நேரம் அங்க போயிடணும். அங்க போய் அவங்களுக்கு தவம் எடுப்பாங்க காலையில். அவங்க ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தவம் எடுப்பாங்க. அதனால அவரு ஈடுபாடு கொண்டு நல்லா ஆனாரு. அவர் எங்களுடைய அறக்கட்டளையில் அறங்காவலர் ஆனார். அப்ப அவர் ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னார், நான் வடவழி பக்கம் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறேன் செல்வின் அப்படின்னாரு. அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் சொன்னேன், எது கட்டுறீங்க? கல்யாண மண்டபம் சொன்னா ஏதான்னு கேட்டேன். இல்ல செல்வின், வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க ஒரு விருந்து நடத்துவோம். எல்லாம் எங்க கேஸ்ட்காரங்க, ஜாதிக்காரங்க எல்லாம் வருவாங்க. ஒரு நாள் அங்க, ஒரு நாள் 2 நாள் வருஷத்துக்கு நடக்கும் அப்படின்னு. அப்ப நான் ஒரு இதை கேட்டேன் நானு, ஐயா அங்க கட்டுறதுக்கு இங்க ஒரு அறிவு திருக்கோயில் கட்டியிருக்கிறேன், எல்லாருக்கும் பயன்படும், எல்லாரும் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். துணைவியார்ட்ட கேட்டு சொல்றேன் செல்விங்க. கேட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் அறிவு திருக்கோயில கட்டிடலாம். நான் கொஞ்சம் உதவி செஞ்சேன், எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சேன். அறிவு திருக்கோயில் கட்டினேன். ஆனா என்ன துரதிருஷ்டம் சொன்னா, தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். அந்த அறிவு திருக்கோயில் அடிக்கல் நாட்டும் பொழுது நான் தான் கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே செஞ்சேன்.
ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு நீங்க அறிவுத்திருக்கோயில் விட்டு வெளியே போயிருங்க பொறுப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த செம்மட்டியால் அடிச்சாதான் சரியாங்கிற மாதிரி. அப்ப அவர் சொன்னார், நான் செல்வின் சொன்னப்போதான் இங்க அறிவுத்திருக்கோயில் கட்டுறேன்னு சொன்னாரு. அந்த அறிவுத்திருக்கோயில் ஓப்பனிங்க்கு எனக்கு இன்விடேஷனே கிடையாது. அதெல்லாம் ஒரு வழி, ஏற்பட்ட வழிகள். அதெல்லாம் இப்ப தாண்டிட்டோம். இப்ப அதெல்லாம் நினைச்சா நம்ம அப்படி நினைச்சிருக்கே வேண்டாம்னு தோணும். ஓகே, எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, நாம எண்ணுகின்ற எண்ணம் எப்படி நிறைவேறுகிறதுன்னு பாருங்க. எதை எண்ண வேண்டுமோ அதை எண்ணுகின்றால் அது நிறைவேறும். சரி, இப்ப பாயிண்ட் பாருங்க. இப்ப நான் ஹவு டு ரிக்வெஸ்ட் இந்த சக்தி களத்துல தீட்டா வேவ், அது சக்தியெல்லாம் சொல்றது தீட்டா வேவ், அதை எப்படி நான் வேண்டுவது அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களுடைய மனது அந்த தீட்டா வேவுக்கு போகணும். அந்த தீட்டா வேவுக்கு போகணும். அந்த தீட்டா வேவுக்கு சென்றால் நீங்க அதோடு இணைந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது நீங்களும் தீட்டா வேவும் ஒரே நிலையில் இருக்கிறீர்கள். அப்ப ஒரே நிலையில் நிற்கும் பொழுது நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் கொடுக்கிறீங்களோ அது கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த பிரபஞ்ச அலை உங்களோடு இணையம். நீங்க தீட்டாவுக்கு போனீங்கன்னா இணையமான்னு கேட்டா இணையும். ஆனால் அது ஒரு சூக்குமம் இருக்கிறது. இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. ஞானிகள், ரிஷிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தவத்தை காலையில் ஏற்றுங்கிறாங்க. அந்த காலை நேரம் எப்ப சொல்றாங்க? 3:30 to 6. இத பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க. அப்ப பிரம்ம முகூர்த்தம் சொன்னா அந்த நேரத்தில் நிகழக்கூடியது. நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதுல குறிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில் கவ்விக்கொள்ளும் நேரம், குறிப்பாக மனிதனுடைய மூளையில் பிரவேசிக்கின்ற நேரம் காலை 3 to 6, குறிப்பாக பிஃபோர் 5. பட் நான் பின்னால் சொல்றேன். அந்த 3:30 to 6 மணிக்குள்ளதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த அலை எங்க வருது? பூமிக்கு வருகிறது. இந்த நேரம் தாங்க உங்களுடைய மெர்ஜிங் வரும். இத சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 நேரத்துல அதை கேப்சர் பண்ணலாங்கிறாங்க. தூங்குவதற்கு முன்னால உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா தீட்டா வேவுக்கு போகும். இது ஒரு ஸ்டேஜ். அடுத்து காலையில எந்திரிக்கீங்க இல்லையா, எந்திரிக்கும் போது தீட்டா ஸ்டேஜுக்கு போகும். எல்லாருக்கும் தீட்டா ஸ்டேஜுக்கு போகாது, தவம் செய்யறவங்களுக்கு போகும். ஆனால் இந்த 3:30 to 6க்குள்ள அந்த தீட்டா ஸ்டேஜுக்கு போகுது பாத்தீங்களா? அந்த காலையில எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் நீங்க எந்திரிக்கும் பொழுது எங்க படுத்திருக்கிறோம் என்னன்னு தெரியாது. ஒரு ஒரு அலை இல்லாத ஒரு இலை இருக்கு பாத்தீங்களா? தட் இஸ் தீட்டா ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது இயல்பாக கிடைக்கும். ஆனா தூங்கி முடிஞ்ச உடனே, எந்திரிச்ச உடனே மொபைல் எடுத்து அதை பாக்குறது இதை பாக்குறது, இன்னைக்கு என்ன வேலைன்னு ஒரு நிமிஷத்துல கலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா தீட்டாவே நிற்காது. சரி, இப்ப அது எப்படி நம்ம தீட்டாவேக்குள்ள போறது அப்படின்னு சொன்னா, அந்த காலை நேரம் நான் முதல்ல எல்லாம் காலையில் நம்ம எனக்கு எனக்கு முதல் தீட்சை கொடுத்த பேராசிரியர் சரவணன், அவர் இப்போ மாணவர்கள் இருக்கிறாரு. ஆனா அவர் பயிற்சி கொடுக்க வர்றது இஸ் மைக்ரோ பயாலஜிஸ்ட். அவர் தீட்சை கொடுக்கும்போது சொன்னார், நீங்க மகிழ்ச்சி சொன்னது போல சொல்றேன் நானு, நீங்க காலையில எந்திரிச்சு அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஒண்ணும் கிடையாது. பெட்ல உட்காந்து அப்படியே கம்பளியை போத்திட்டு பண்ணுங்கன்னார். நீங்க கோயம்புத்தூர்ல குளிர, அதனால கம்பளியை போத்திட்டு பண்ணுங்கன்னார். பெட்ஷீட் போத்திட்டு நீங்க பண்ணிக்கலாம் தவம். அப்பதான் ஆரம்பிச்சு. அப்ப காலையில நீங்க குளிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பாத்ரூம் போலாம் வரலாம்.
ஆனா அந்த வேஸ்ட கீப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மைண்ட வெளியில எங்கேயும் விடக்கூடாது. விடாம நீங்க தவத்துல இருந்து உட்காரணும். பிஃபோர் 6 சொன்னா 6க்கு வரும் பொழுது அந்த இது கம்மியாயிடும். நீங்க அந்த 3:30 to 5 அந்த ரேஞ்சுக்கு வரும் பொழுதுதான் அது கிடைக்குங்க. அப்ப அந்த நிலையில் இருக்கும் பொழுது உடல் அமைதியான நிலைக்கு நீங்க கொண்டு வரணும். bring to a stable state. ஒரு அமைதி நிலைக்கு வரும் பொழுது இயல்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். இப்ப அந்த நிலையில நீங்க சங்கல்பம் கொடுக்கணும். சங்கல்பங்கிறது வந்து உங்களுக்கு தேவையானது, வேண்டாத மற்றதெல்லாம் வேண்டாங்க. ஏதாவது முக்கியமா தேவை இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீங்க கேட்கலாம். எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அருள் பேராற்றல் அந்த பிரச்சனைக்கு நல்ல முடிவுக்கு கொண்டு வரணும், நீங்க தாராளமா கேளுங்க. சார் எனக்கு நிறைவாக இருக்குன்னு சொன்னா சங்கல்பம் கொடுங்க. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க்கை. இது நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல மகிழ்ச்சி உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காரு. என்ன தேவையோ அது இயல்பாக கிடைக்கும். எல்லாமே இயல்பாக கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். அதனாலதான் நான் காலையில தவம் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஆனா 110 120 இருந்த அன்பர்கள் இன்னைக்கு 80 89 தேவைப்பட்டா ஒரு 90 92 அதுக்கு மேல வர்றதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் 100 வரும். 100ன்னு சொன்னா ஒரு 150 அன்பர்கள் வருவாங்க. கனெக்ஷன்ஸ்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் சேர்த்து ஒரு 150 அன்பர்கள் வரலாம். குறைவு, ரொம்ப குறைவு. அந்த காலையில் தவம் நீங்க செய்யலன்னு சொன்னா உங்க சங்கல்பம் ஏற்றுக்கொண்டாது. ஏன்? இப்ப சொல்லிட்டேன், டெக்னிக் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த நேரத்துலதான் உங்களால தீட்டாவை முயற்சி பண்ண முடியும். அப்பந்தான் ஈர்ப்பு சக்தி வருது, உங்களால பண்ண முடியும். சரி, இப்ப அடுத்த கேள்வி, சார் நான் 7:30 தவத்துல கலக்குறேன் சார், நான் 10 11 மணி தவத்துல கலக்குறேன், இல்ல சாயந்தரம் 6:30 தவத்துல வர்றேன் சார், நான் தீட்டாவுக்கு போறேன்னு சார். 2 விஷயம். இந்த பிரபஞ்சத்துல மனிதர்களுடைய வேவ்ஸ் இருக்குதுங்க. இந்த மைண்ட் வேவ்ஸ், இட்ஸ் பொல்யூட்டட் ஒன். இட் வில் கிராஸ், இட் வில் பிளாக் த வேவ்ஸ். அது வந்து இந்த பிரபஞ்ச அலையை தடுக்கத்தான் செய்யுங்க. பிரபஞ்ச அலையும் வராது அந்த நேரத்துல. பட் நீங்க போனா கூட உங்களுடைய மைண்ட் வேவ்ஸை பிளாக் பண்ணத்தான் செய்யுங்க. ரொம்ப ரேர், யாருக்காவது கிடைக்கலாம், இப்படி எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. அடுத்து சார், அப்ப இப்படின்னு சொன்னா சார் நம்ம பாசிட்டிவ் திங்கிங், நிறைய புத்தகத்துல படிச்சிருப்பீங்க, பாசிட்டிவ் திங்கிங் பண்ணலாமே அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு தோன்றலாம். அப்ப பாசிட்டிவ் திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்ப நார்மலாவே எனக்கு நல்ல பொருள் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், வீடு வேணும், என் குடும்பத்துல பிரச்சனை தீரணும்னு சொல்லும் போது பாசிட்டிவ் திங்கிங் தானே சார் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நினைக்கிறீங்க, சார் எனக்கு வந்து நல்ல பொருளாதாரத்துல நிறைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஆல்ரெடி பிரெயின்ல ஒண்ணு பதிஞ்சு வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா? அது என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா பாஸ்புக்ல எங்க பணம் இருக்குது, 500 ரூபாய் வச்சுக்கிட்டு நீ என்னமோ பெரிய மாதிரி நினைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாட்ச்மேன் மாதிரி நம்மளை தள்ளி விட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் வெளியில தெரியும். ஆனால் நீங்க ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோங்க, குடும்பத்துல பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நினைக்கும் போதே சாதாரண நேரங்கள்ல ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனையை பத்தி நீங்க மனசு ஓட ஆரம்பிச்சோம். அது என்ன பண்ணணும், பிரெயின்ல வந்து பிரச்சனையை பதிவாக்கி வைக்கும் உங்க மூளையில. நம்மளுடைய மூளையில பிரச்சனையை பதிவாக்கி வைக்கணும். நம்மளுடைய மூளையில் அந்த பிரச்சனையை பதிவாக்கி வைக்கும். அது ஒரு பாசிட்டிவை விடாது, அந்த நெகட்டிவை தான் தள்ளி விட்டுருக்கு. அப்ப மைண்ட் என்ன பண்ணுன்னா மீண்டும் அந்த நெகட்டிவ்குள்ள போயிடும். இப்போ அந்த காலை நேரம் தீட்டாவே, விஆர் இன் தீட்டாவே, விஆர் இன் பிரபஞ்சம், சக்திகளம். அதாவது அந்த காலையில தவம் எடுக்கும் பொழுது மேக்சிமம் உங்களை அப்படியே கொண்டு போய் மனதை அமைதிப்படுத்தி அந்த ஆழ்நிலைக்கு போக 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 உங்களுடைய அந்த தீட்டா வேவுக்கு உங்களுடைய மைண்ட் வந்துருது. ஒரு சிலர் சொல்லல, நிறைய பேர் பிரபஞ்சத்தையே நம்ம காட்சியாக கண்டுறோம் சார், நிறைய வாய்ப்பு கிடைக்குதுங்கிறாங்க. ஏன்? அது மார்னிங் டைம் யூ கேன் மெர்ஜ் வித் தீட்டா வேவ். அந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, தாராளமா கிடைக்கும். சரி, இப்ப அந்த நேரத்தில் நான் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்குறேன், எனக்கு பொருள் வேண்டும்னு நினைக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா
இன்னைக்கு விஞ்ஞானத்திலே ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறான். அவன் என்ன சொல்றான்னா மூளை வந்து அந்த நேரத்துல இலகி இருக்குங்கிறான், களிமண் மாதிரி உருகி இருக்குங்கிறான். அப்ப அந்த நேரத்தில் நீங்க எது பதிக்கிறீர்களோ அது விரைவாக பதிந்து விடும் அப்படிங்கிறாப்புல. அப்ப அந்த காலையில சொல்லக்கூடியது பிரெயின்ல ஈஸியாக பதிஞ்சிரும். அந்த மாதிரி சொல்லும் பொழுது மேற்பதிவுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மேற்பதிவு ஸ்ட்ராங்கா அதுல பிடிக்கும். அப்படி ஸ்ட்ராங்கா அதுல பிடிக்கும் பொழுது இயல்பாக உங்களுக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றலும் அந்த மூளையின் அப்ப என்ன சொல்றாங்கன்னா நியூரான் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருந்தான், டோபமைன் செக்ரீஷன் ஆகிருங்கிறான், உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும் அப்படிங்கிறான். அப்போ உங்க மனம் மகிழ்ந்துருது, அந்த நிலையிலிருந்து விலகிறது, ஆட்டோமேட்டிக்கா இது பதிவு ஏற்படுகிறது, செயல்பட தொடங்குகிறது. அப்ப நீங்க சங்கல்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க 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 இது மேல்பதிவு மேல்பதிவு ஆகி 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 உங்களுக்கு என்ன தேவை என்பதை இந்த பிரபஞ்சம் கொடுப்பதற்கு தயாராகிடும். அது கொடுத்து விடுது, அது நிச்சயமாக கொடுக்காமல் இருக்கா. அதனாலதான் எது தேவையோ அதை வேண்டுங்க, தவறு கிடையாது. ஆனால் அதை கேட்கக்கூடிய நேரம், நிறைவேறக்கூடிய நேரம் இதுதான். இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன் கஷ்டத்துல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, பொருளாதாரத்துல நஷ்டப்படுறவங்க ஏன் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இருந்து விலக முடியல. பிரெயின்ல பதிந்த பதிவை மேல் பதிவு இட முடியவில்லை. சங்கல்பம் கொடுத்தா கூட அங்கு நிறைவேறுவதில்லை. இதுதான் காரணம். அதனால அன்பர்களே, எத்தனை பேர் காலையில தவத்துக்கு தயாராக இருக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு வேண்டும் அப்படிங்கிறவங்க காலையில 5 மணி தவத்துக்கு வர்றீங்களோ இல்லையோ, ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சா கூட அந்த அமைதியான நிலையில யூனிவர்ஸோட மிங்கிளாக சக்தி கடத்தோடு இணைங்க. தீட்டாவை இணைந்து எல்லாம் நடைபெற வேண்டும், எல்லாம் இனிமை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் வேண்டுங்க. அந்த சக்தி களத்துல வேண்டுங்க. உங்க சங்கல்பம் வந்து நிச்சயமாக நிறைவேறும். நண்பர்களே, அருள் தந்தை அவர்கள் தியானம் என்ற ஒரு முட்டையை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல நம்மளுடைய ஞான ரிஷி அவர்கள் நம்மளுடைய ஆழ்நிலைக்கு கொண்டு போறாங்க. யார் வேண்டுமானாலும் நீங்கள் தீட்டாவை சக்தி களத்திற்கு செல்ல முடியும். அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுங்கள். அந்த இறை சக்தி உங்களுக்கு வேண்டியதை வழங்கும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், எல்லா வளங்களும் பெற்று வாழ்க, வாழ்க வளமுடன் வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க.